ஹாய், இது உங்கள் கோவை காமெடி சென்டர் சேனல். நான் உங்களோட விஜே அர்ஜுன் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவங்க பேர் சுவாதி. இவங்களோட ஃப்ரெண்டு சந்தியாவுக்கு வந்துட்டு இன்றைக்கி பர்த்டேவாமா. ஸோ அவங்கள ப்ராங்க் பண்ண சொல்லி இவங்க என்கிட்ட வந்திருக்காங்க. அவங்களோட மொபைலை, அதாவது சொந்த மொபைலை நம்ம உடைக்க போகிறோம் இன்றைக்கி. இவங்க ஒரு புது மொபைலை கிஃப்ட் பண்ணிடுவாங்க கடைசியில் வந்து. ஓகேயா? ஆமாம், என் ஃப்ரெண்ட் பேர் சந்தியா. அங்கே உட்காந்துருக்கா. அவளை தான் நம்ம இன்னைக்கு ப்ராங்க் பண்ண போகிறோம். இவங்க தான் அவங்க ப்ராங்க் பண்ண போகிறாங்க. வாங்க போகலாம். தட்டி தாக்க போறான், ஸ்கெட்ச போட்டு தூக்க போறான். ஹலோ. ஆமாடி. சரி சரி என்னதான் சொல்கிற கடைசியா? அப்போ பிரேக்கப் பண்ணிக்கலாமா? சொல்லு, பண்ணிக்கலாம்னா பண்ணிக்கலாம். ஓவரா சீனெல்லாம் போட்டிருக்காங்க. சரியா? அதுக்கு உங்கள் வீட்டில் வந்து பேசணுமா? ஒரு தடவை ஏதோ நடந்துருச்சு தப்பு, அதுக்கு ஏன் ஊர் உலகத்தில் யாரும் பண்ணுறது இல்லையா? இங்கே பாரு, என்ன கட் பண்ணிட்டேன், கட் பண்ணிட்டான். சரி, என்னதான் பேலன்ஸும் இல்லை, யார்கிட்ட போய் கேட்குறது? என்ன பண்ணுறதுன்னே தெரியல, வெறியாகுது நமக்கு. ஏன் எக்ஸ்கியூஸ் மீ, பேசிகிட்டு இருக்கிறீங்களா? இல்லைங்க, இல்லை ஒரு சின்னதாக ஃபோன் பண்ணணும். ஃபோன் மட்டும் பண்ணிட்டு வந்துட்டா? இல்லைங்க, லாஸ்ட்டாக ஃபோன் மட்டும் பண்ணிக்கிறேன். லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதில் ஓடலாம் மாட்டேங்க. ஏங்க நீங்கள் வேறு ஓடலாம் மாட்டேங்க? ஓடலாம் மாட்டேங்க. பேலன்ஸ் இருக்குல்ல? சரி சரி சரி, உட்காருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாக் எடுத்து கொடுங்க. ஹலோ. ஏய், நான் தான் ஃபோனில் பேலன்ஸ் தீர்ந்து போச்சு. அதனால் பக்கத்தில் ஒரு ஆண்டி இருந்தாங்க, அவங்கள்ட்ட நான் ஃபோன் பண்ணேன். இல்லைங்க, சும்மா அப்படி சொன்னாதான் வெறியாகும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். பக்கத்தில் ஒரு ஆண்டி இருந்தாங்க, அவங்கள்ட்ட வாங்கினேன். என்கிட்ட ஃபோன் பேலன்ஸ் முடிஞ்சு போச்சு. நீ தான் ஈஸி பண்ணி விட மாட்டேன்ட்டீங்களா? அதனால் பாரு, போகிறவங்கள்ட்டெல்லாம் பொறுக்கி பிச்சு எடுத்துகிட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. என் நிலமை அந்த மாதிரி. இல்லைங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ணலைங்க. நான் ஃபோன் நீங்கள் லவ்வர், உங்களையெல்லாம் பேசலைங்க. பாரு, யார்கிட்டே திட்ட வாங்க வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது? உட்காருங்க, ஒன்றும் பிரச்சனை. உட்காரு. என்ன தான் பண்ணுற? இப்போ நீ என் நம்பருக்கு ஃபோன் பண்ணு. ஃபோன் பண்ணவே மாட்டியா? ஃபோன் வயர் பிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. சொல்லுடி. அப்போ 10,000 வாங்கி செலவு பண்ணும்போது உனக்கு தெரியலையா? இல்லை அமௌண்ட் வாங்கி பண்ணும்போது உனக்கு தெரியலையா? இல்லை ஓடலாம் மாட்டேங்க. சீக்கிரம் ஆள் வந்துடுவான். இல்லைங்க, என் ஆள் போயிரும் போல இருக்குதுங்க. என் நம்பர் கூப்பிடுறீ, அதுதான் கடைசியாக சொல்லி நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. இங்கே பக்கத்தில் ஒரு ஆண்டி இருக்குது, அவங்களையாவது உஷார் பண்ணிடுவேன். இல்லைங்க, வெறுப்பேற்றுறதுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்களும் லவ் பண்ணுறீங்க.
என் போன் அது. பைத்தியக்காரி. சொன்ன பேச்சே கேட்க மாட்டீரா? நான் என்ன பண்றது? என் போன் அது. ஏங்க போனாங்க முக்கியம். போன் என்ன பண்றது? போன் வாங்கி கொடுங்களா? ஒரு லவ் ஃபெயிலியர். நீங்களே லவ் பண்ணி ஒரு ஃபெயிலியர்னா உங்க போன் போட்டு வரீங்க. என் போன் எதுக்கு போடுறீங்க? ஏங்க உங்க போனா எவ்வளவு வாங்கியிருப்பீங்க போனை சொல்லுங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? போன் வேணும், போய் எடுத்துட்டு வாங்க போங்க. தண்ணியெல்லாம் வருதுங்க, அலையெல்லாம் வந்துட்டு இருக்குது. என்னங்க பண்றது? பேசுறீங்க. என் போன் தானே. எனக்கு அதுல சிம் வேணும். போன் இல்லாட்டி பரவாயில்ல, சிம் வேணும், எடுத்து கொடுங்க. சிம்மா என்னங்க யாருக்கு போறாங்க? யாருங்க? நான் உனக்கு வேற ஆள் வேணா செட் பண்ணி கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆள் பண்ண பிரச்சனை இல்லை. ஏங்க ஒரு லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கு, இந்த உதவி கூட பண்ண மாட்டீங்களா? என்ன பண்றது? போன் எடுத்து கொடுங்க. வேற உங்க அம்மாட்ட கேட்டா வேற போன், அது எவ்வளவு? ஒரு 500 ரூபா வருமா? பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டா சொல்லுங்க, வேற யார் வேணாம். நான் என்னங்க பண்றது? அப்ப பாருங்க, அவளும் கேட்க மாட்டீங்களா, நீங்களும் பேசுறது கேட்க மாட்டீங்க. ஏங்க என்னங்க கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஒரு பிரச்சனை. நம்ம ரெண்டு வேணா நீந்தி வேணா எடுத்துக்கலாமா? நம்ம வேணா நீந்தி வேணா எடுத்துக்கலாமா? ஏங்க உங்களுக்கும் ஆள் வரல, எனக்கும் லவ் பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? அவளும் கேட்க மாட்டேங்கிறா, நீங்களும் பிரச்சனை கேட்க மாட்டேன். போன் உள்ள தண்ணிக்குள்ள வந்துச்சுன்னா தண்ணிக்குள்ள போய் என்ன நீந்தி எடுக்க முடியும்? அதுக்கு என்னங்க பண்றது? சரி விடுங்க, என்ன ஒரு 5 ரூபா வருமா அந்த போனு? 5 ரூபா புது போன் ரியல்மி வாங்கி எடுத்து கொடுங்க. ரியல்மியா? அதை பத்தி உங்களுக்கு அதெல்லாம் 5 பைசாக்கு ஆகாதுங்க. ஏங்க நீங்க வேற போன் எடுத்து கொடுங்க. இருங்க, நானே சூசைட் பண்ணி ரொம்ப இருக்குது. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, கீழே விழுந்தலாமான்னு இருக்குது. நம்ம ரெண்டே வேணா ஒட்டுக்கா போயிக்கலாம். அதுக்கு நான் என்னங்க பண்றது? அவன் வாங்கி கொடுத்து அது சின்ன என்னங்க மிஞ்சி போனா ஒரு 2 பேர் வச்சிருப்பீங்க, இல்ல மொக்க ஃபிகர் ஏதாவது வச்சிருப்பீங்க போனுக்குள்ள, இல்ல உங்க ஆள் மொக்க மாதிரி தான் இருக்கீங்க. ஆள் எப்படி இருப்பாங்க? நீங்க போன் எடுத்துக்கோங்க. என்னங்க நீ வாங்க இப்படி பேசிட்டு இருக்கலாம். இப்படி உட்கார்ல, வாங்க இங்க பாருங்க. போன் உள்ள போட்டது எப்படிங்க வரும்? நீந்தி போய் எடுங்க, போட தெரிஞ்சதுல எடுத்து கொடுங்க. விடுங்க பாத்துக்கலாம். நீங்க என்ன போன போயிட்டு நான் போயிட்டு வரேங்க. இருங்க, ஆட வேற போன் வாங்கிப்பாங்க, அதுல நம்ம கேட்டுக்கலாம். போலீஸ் எங்க மாமா எஸ்ஐன்னு தான் நினைக்கிறேன். அவர் வேணா போன் இருக்குல கூப்பிட சொல்ல வேண்டியதானே. ஏன் போன் பேலன்ஸ் தீர்ந்து போச்சுங்க. என்னங்க பண்ண, நீங்களும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. போன் எடுத்து கொடுங்க, அதை பார்த்துக்கலாம். போன் அது ஒரு டப்பா போன், அந்த டப்பா போனுக்கு இவ்வளவு சீனு. ஏங்க நீங்க நானே ஒரு டென்ஷன்ல இருக்கிறேன். அன்னைக்குள்ள போயிடுச்சு, எப்படி எடுத்து கொடுக்கறது? அது ஏதோ ஒரு ஆத்திர அவசரத்துல வீசிட்டேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது. போலீஸ் எல்லாம் கூப்பிட்டா அவன் போய் என்ன நீந்தி எடுத்து கொடுப்பான். பாத்துக்கலாம். நீங்க என்னமோ பண்ணுங்க, போனதுக்கு வீசுறீங்க. நீங்க தான் கொடுத்து உதவி பண்ணீங்க. சரி, என்னோட ஃபீலிங்ஸ் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணா நான் ஓடணும். இங்க நின்று நான் பேசிட்டு தான் இருக்கிறேன். போனு சரி, அது ஏதோ ஒரு ஆத்திர அவசரத்துல உள்ள போட்டேன். இது வேற டிச்சா இருக்குது. உள்ள போய் இறங்கினா உங்க கலருக்கு நான் வந்துருவேன். ஆல்ரெடி பார்க்க எல்லாருமே ஷாருக் கான் மாதிரி இருக்கேங்கிறாங்க. இப்போ உள்ள போனா வடிவேல் மாதிரி ஆயிரும் உங்க கலருக்கு. கமல்ஹாசன் மாதிரி ஆகுங்க. போன் எடுத்து கொடுங்க. நீங்க என்னமா நீ புரிஞ்சுக்காம போனுட்டு நொய்யின்னு நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க. ஒரு அளவுக்கு தான் பொறுமை. என்ன எடுத்து கொடுங்க. பொறுமை மீறினா என்ன ஆகும்? பொறுமை மீறினா சப்புன்னு அடி விழுகும். எடுத்து கொடுங்க. அதெல்லாம் சரிப்பட்டு வராது, பாத்துக்கலாம். எடுத்து கொடுங்க. இன்னும் விளையாண்டு இருக்கீங்களா? விளையாட்டெல்லாம் இல்லைங்க, உண்மையாலுமே தூக்கி போட்டேன். உங்க போன் தானே, தூக்கி போட்டாச்சு. விடுங்க பாத்துக்கலாம். போன் எடுத்து கொடுங்க. ஹலோ, பேசிட்டு இருக்கேன். ஹலோ, என்னமா பேசுறேன்? போன் எடுத்து கொடுங்க. என்ன பேசுறது? போனெல்லாம் எடுத்து கொடுக்க முடியாது. யாரை கேட்டு பேசுறீங்க? யாரை கேட்கணும்? யாரை கேட்கணும்? இது என்ன ஜெயில், என்ன கைதி மாதிரி கையில பிடிச்சிட்டு இருக்கிறா? பைத்தியக்காரியா இருக்க போல இருக்குது. இந்த காப்பு என்ன? இந்த காப்பு என்ன வச்சுக்க? யாரு பையன் தான் பின்ன பொண்ணையா கல்யாணம் பண்ணுவாங்க? பையன் தான் கல்யாணம் பண்ணுவாங்க. பிள்ளைய கல்யாணம் பண்ணுவியா? இன்னும் பிள்ளைய கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த ஆம்புலன்ஸ்ல நான் போக வேண்டியது. அது போலீஸ் இல்லைங்க, ஆம்புலன்ஸ்ங்க. அது ஆம்புலன்ஸ் எங்களுக்கு தெரியாங்க. அவ்வளோக்கா முட்டாள் இல்லை, படிச்சுட்டு தான் நாங்களும் வந்திருக்கோம். எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னா சொல்லுங்க. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆயிருக்கு. மேரேஜ் ஆயிடுச்சு. எனக்கு என் பொண்டாட்டி தவிர வேற யாருக்கும் நான் புது ஃபோன் வாங்கி கொடுக்கறதா அவசியம் இல்லை.
அது எதுக்கு என் ஃபோன் வீசணும்? ஒரு நம்பி தானே உங்ககிட்ட ஃபோன் கொடுத்தேன். நீங்கள் லூசுமா இருந்தீங்க, அதனால தான் வீசினேன். லூசுமா இருந்தீங்க. சாமி இருங்க, ஃபோன் எடுத்து கொடுங்க. எங்க போயிட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன் நான். வீட்டுக்கு போங்க, இல்ல எங்கே போங்க? எனக்கு ஃபோன் வேணும். சரி சரி, கையெல்லாம் வச்சுட்டுக்காதீங்க, நான் கை கிளம்புறேன். வச்சுட்டு தான் ஒழுக்கமா பேசுங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் ஏறின்றீங்க அதுன்றீங்க ஏறின்றீங்க. உங்க அம்மா இதை கொடுத்தாங்களா? அம்மா, ஆமாம் அம்மா தான் வைப்பாங்க. பின்ன பையன் உங்களை தான் வைப்பாங்க, உங்களை வைக்க மாட்டாங்க. எதுங்க சரி பாருங்க, பார்த்துட்டு நான் ஃபோன் வீட்டுக்கு போய் எடுத்து சேர்றேன். கொடுத்துட்டு போங்க. நீங்களே போய் நீந்தி எடுங்க, இதுக்குள்ள எல்லாம் விழுந்தா நாக்கம் அடிக்கும். கட்டாயத்து வந்துரு. ஃபோன் எடுத்து கொடுத்தா ஆல்ரெடி 10 வார்த்தை வந்துருச்சு, இதுக்கு மேலே எங்கே ஃபோன் வர்றதுக்கு? எடுத்து ஆமாம், கொடுத்தா ஃபோனெல்லாம் எடுத்து கொடுக்க முடியாது. பாருங்க டாலாம் போடுறீங்க, சங்கடமாக இருக்குது. ஏறி குதி. ஏறி போய் நம்ம ஒட்டுக்க வேணா குச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஆள் இருக்கு, நான் கை வச்ச போறேன். ஃபோன் நான் பண்ணதே எனக்கு பண்ணிட்டு இருக்கிறியா? வேற பல்லு கிளம்ப போகிறேன். என்னடின்னா சாதாடி, சிங்கிள் டீ, பால் டீ எல்லாம் போட வேண்டியதான். போய் டிடிடின்னு கூப்பிடு. ரோட்ல ஏதாவது போவா, அவளை போய் கூப்பிடு. என்னையே கூப்பிட்டு இருக்க. மொக்க காமெடி பண்ணுறனால தான் உங்க ஆள் உன்னை விட்டுட்டு போ இன்னும் வராமல் இருக்கான்னு நினைக்கிறேன். அவன் என்ன வேற ஆளை பிக்கப் பண்ணிட்டு போயிருப்பான். தூரத்துல இன்னுமா வந்துட்டு இருக்கிறான். வருவான், இங்கே போவான். என்ன பிரச்சனை? போன கொடு. சரி பார்த்துக்கலாம், விடுங்க. நான் போய் பார்த்துட்டு பேசிட்டு மரியாதை கொடுத்து பேசிட்டு நம்ம கெட்டாவது பஸ் வச்சுறாரு. போனை கொடுத்துருவேன். பரவாயில்ல, நம்ம கெட்டவத்தை பேசிட்டு இந்த அப்படியே கரையை தாண்டி நீந்தி நடந்து அந்த பக்கம் போய் நம்ம தேடி எடுத்துட்டு வந்துடலாம், கொடுக்கலாம். நான் அது அந்த முக்கு வரைக்கும் நான் போயிட்டு வந்துடுறேன். ஃபோன் வேணும், ஃபர்ஸ்ட் ஃபோன் எடுத்து கொடுத்து. இருங்க, போலீஸ்காரங்களாம் வர்றாங்க. போலீஸ்னா எனக்கு போலீஸ் கூப்பிட்டாப்ப அவரே ஒன்றுத்துக்கு ஆகாமல் வந்துருக்கிறாரு. பார்த்துக்கலாங்க. கூப்பிட்டனா அவர் வருவார். பாக்குறீங்களா? இப்போ ஃபோன் எடுத்து கூல் டவுன் ஆகுங்க. ஃபோன் எடுத்து கொடுங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருங்க நான் ஒன்றும் ஃபோனெல்லாம் தூக்கிட்டு எதுவும் போடல. உங்கள் ஃப்ரெண்டு சுவாதி இருக்கா இல்லைங்க, சுவாதி தெரியுமில்ல, அவன் வந்துட்டு உங்களை ப்ராங்க் பண்ண சொல்லி சொன்னான். நான் ஒரு யூடியூப் இப்படியே பண்ணுவீங்க, ஃபோனே போச்சுன்னு சொல்லிட்டு. இல்லை ஒன்றும் இல்லை, நீங்கள் கோவப்படுறது எனக்கு நல்லா தெரியுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல், கோவை காமெடி சென்டர் யூடியூப் சேனல்லேருந்து நான் வந்திருக்கேன். இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டே தானே? பர்த்டே தான். எனக்கு நீங்கள் ஃபோன் எடுத்து உங்களுக்கு ஒரு புது மொபைல் உங்கள் சுவாதி வந்துட்டு கிஃப்ட் பண்ணுறா. ஸோ அவளை தான் ப்ராங்க் பண்ண சொல்லி அவங்க ஒளிஞ்சிருக்கிறா. அவளை நான் வர சொல்கிறேன். இருங்க, வர சொல்லிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ முடியும் போது தம்பின்னு ஒருத்தங்க சொல்லியிருப்பாங்க. சம்மந்தம் இல்லாமல் ஒரு வாய்ஸ் வந்திருக்கும். அது வேறு யாரும் இல்லை, ரியலாகவே நம்ம சேனலை பார்த்துட்டு போலீஸ்காரங்க வந்துட்டு கேட்ச் பண்ணிட்டாங்க. கேமராவையும் வந்துட்டு பிடுங்கிட்டாங்க. ஸோ அதை போய் பேசிட்டு கெஞ்சி கூத்தாடி வாங்க வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சு. ஸோ வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் கடைசியில் எண்டிங் வீடியோ பார்த்தீங்கன்னா நைட் டைம் ஆகிருக்கும். நம்ம நீங்கள் பார்த்த வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 4 மணி 5 மணி டைமில் எடுத்திருப்பாங்க அந்த ப்ராங்க் ஷோ. எண்டிங் ஸ்கிரிப்ட் மட்டும் நம்ம நைட் டைம் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, ரியலாக போலீஸ் வந்தனால தான். ஓகே, ஹாய், இவங்க தான் சுவாதி. இவங்களுக்கு இன்றைக்கி பர்த்டே. உங்கள் மொபைல் எல்லாம் உடஞ்செல்லாம் போகலை, வேறு மொபைல் புதுசு உங்களுக்கு இன்றைக்கி கிஃப்ட் கொடுக்க சொன்னாங்க. ஸோ தண்ணியில் போட்டதுக்கு சாரி சொல்லிடுங்க. ஹாப்பி பர்த்டே. கோவப்படாதீங்க. போட்டு அடைக்க சொல்லுவேன். பரவாயில்ல, என் கான்டாக்ட்ஸ் எல்லாம் இதில் ஏற்றிக்கலாம். என்கிட்ட இருக்கு உன்னோட கான்டாக்ட்ஸ் எல்லாமே. ஃபஸ்ட்டு காப்பி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கேவலமாக திட்டாங்க. நீங்கள் சொன்னனால தான் எல்லாம் தங்கிட்டேன். கொடுங்க, ஃபீல் பண்ணாதீங்க. எல்லா கான்டாக்ட்ஸையும் வச்சுக்கிறாங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. கேமரா அங்கே இருக்குது பாருங்கள். நம்ம சேனல், அதாவது கோவை காமெடி சென்டர் சேனல், அதுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் இதை பண்ணுங்கன்னு அப்படியே சொல்லிடுங்க பார்க்கலாம். கோவை காமெடி சென்டர் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் பட்டனை டிங் அடிச்சிருங்க. ஓகே, பாய்.